மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, குமரன் வந்து கங்காவோட வளகாப்பை ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெருவோட முகனையில் உள்ள ஒரு ஹோட்டலை வந்து புக் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே வந்து போயிடணும் ஹாலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஹாலா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்குறாங்க. வீட்டில் தானே பண்ண போகிறோம், எங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு கூட தெரியலையா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அது கொஞ்சமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் இது கூட ஞாபகம் இல்லையா உங்களுக்குன்னு சொல்லிட்டு குமரனை வந்து கங்கா இந்த நிலைமையில கூட திட்டுறாங்க. ஆனால் குமரன் பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி எல்லாரும் வருவாங்க, ஆள் பத்தாவது வீடு, அதனால தான் ஹால் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, சாரதாம்மா வந்து எதுக்குப்பா தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டிலே பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கங்கா வந்து என்ன அவ்வளோ காசு இருக்கா அவங்கள்ட்ட, எதுக்கு இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும், சரி வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ நல்லா ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னீங்க, ஆனால் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல, என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, இதை பற்றி பேசக்கூட உங்களுக்கு நேரம் இல்லையான்னு சொல்லிட்டு குமரனை வந்து திட்டுறாங்க. நீ டென்ஷன் ஆகாத கங்கா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. குமரன் பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்திருக்கோம், அந்த ஆர்டரில் வர பணத்தை வச்சு தான் கங்கா கேட்ட மாதிரி நகை வாங்க போகிறோம், ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ வந்து அவரோட உழைப்பை வந்து போடுறாரு. ஆனால் கங்கா பார்த்திங்கன்னா எதையுமே புரிஞ்சுக்காமல் எதை பற்றியும் தெரியாமல் குமரனை திட்டுறதுலே இருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது, குமரன் கஷ்டப்பட்டு கங்காக்கு அந்த நகையை வாங்கி கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.